கடலூரில் மேம்பாலம் அமைக்க கோரி அனைத்து கட்சியினர் சேர்ந்து போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் அமைச்சரின் சொந்த ஊரான கடலூரில் அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் நேரடியாக வந்து பொதுமக்களை சந்தித்து மேம்பாலம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக வாக்குறுதி அளித்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூர் கிராமத்தில் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்டோர் இந்த சாலையை கடந்து செல்வது வழக்கம். கழுதூர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் வங்கிகள் உள்ளன. அடிக்கடி தொடர் விபத்துகள் நடந்து வந்த நிலையில் மேம்பாலம் அமைக்க மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அனைத்து கட்சி சார்பில் மேம்பாலம் அமைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் கழுதூர் கிராமத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் வருகை புரிந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை தேசிய நெடுஞ்சாலையில் நின்றே பெற்றுக் கொண்டனர். இதில் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், போக்குவரத்து அதிகாரிகள், தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் KNT சங்கர், பாமக ஒன்றிய செயலாளர் கோபி, வழக்கறிஞர் சதீஷ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி, தங்கதுரை கவுன்சிலர் சேகர், ஒன்றிய கவுன்சிலர் ராஜரத்தினம், தங்கதுரை மணிகண்டன், ராஜவேல், ராதா, அனைத்து கட்சி நிர்வாகிகள், திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஒழுங்கா மடிச்சு முதல்ல ரோடா மண் ரோடு போட்டு அப்புறம் ஜல்லி ரோடா போட்டு தார் ரோடா போட்டு மாத்துறது இந்த கணேசன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். அதுக்கு பிறகு ஸ்டேட் பேங்க் கொண்டு வந்தது. கடலூர் அந்த ஆதிதிராவிட பகுதிக்கு ஒரு வீட்டுக்கு 3 பேர் 4 பேர் கல்யாணம் பண்ணி ஊர் இடம் இல்லை, ஒன்னிக்காடு. வெறும் மொத்த செலவு எவ்வளவுன்னா 7000 ரூபாய். மொத்த செலவுல 7000 ரூபாய். இங்கிருந்து ஒரு கார் வச்சுட்டு கடவுள் வந்ததுக்கும் அவங்க சாப்பிட்டு டீசல் போட்டதும் 7000 ரூபாய் செலவுல 1 ரூபாய் கூட செலவு இல்லாம கிட்டத்தட்ட 489 குடும்பத்துக்கு படா வாங்கி கொடுத்துருங்க. இப்ப இந்த பாலம் கட்டணும்னு எல்லாரும் பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக, அதிமுக, தேமுதிக எல்லா கட்சியும் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இன்றைய நிலையில நான் போனோடனே சென்னை போனோடனே இதுக்கு ஒரு நிலைகளை சொன்னேன். இந்த ரோடு போடும்போது நான் எப்படியா இருந்தேன், இந்த தரைவழி போக்குவரத்து அமைச்சர் சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அந்த மந்திரி டிஆர் பாலு அவரையே 100 கூப்பிட்டு நான் இதுக்காக இந்த இடத்துல காமிச்சு என்ன செய்யலாம்னு கேட்டேன். அப்ப எல்லாம் ஊர்ல பெரிய மனிதர்கள்லாம் அங்க அந்த இடத்துல வழி விடுங்க, இங்க வழி விடுங்க, அங்க வழி விட ஒரு பிரச்சனை. அப்பதான் முடிவா பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க போகணும், காட்டுக்கு போகணும், இந்த இடத்துல வழி விடுறது நான் தான் விட சொன்னேன். எப்போ 2025 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வழி விடணும்னு சொன்னேன். அன்னைக்கு இந்த பாலத்தை கட்டணும்னா அன்னைக்கு அப்படியே கட்டிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, நிச்சயமாக நான் முழு முயற்சி எடுத்து இன்றைய தினமே சென்றவுடன் நானே கடிதம் எழுதி தரைவழி போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களுக்கு எழுதி கடலூர்ல சுற்றி 15 கிராம மக்கள், விவசாயிகள், பள்ளி மாணவர்கள், வங்கிக்கு வரவங்க, சொசைட்டி வரவங்க, மருத்துவமனைக்கு வரவங்க தேவைப்படுறாங்க. ஆகவே இதற்கு கட்டாயமாக உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று கடிதம் இன்றே எழுதுவேன். டெல்லிக்கு விரைவிலே பெற்றுத் தருவதற்குரிய முயற்சியை நான் மேற்கொள்வேன் என்று அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.